தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை மிதுனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். மிதுனராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சனி பகவான் வக்ர நிலை என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை எது போல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் துல்லியமாக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும். மிதுனராசி நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் தொழில் ரீதியாக நம்ம சாதிக்கணும், நம்மளுடைய எண்ணங்களும் ஆசைகளும் முயற்சிகளும் பெரிய லெவலில் வெற்றிகளாக மாறணும், நம்ம நினச்சி பார்த்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னா சனி பகவான் வலுவாக இருக்க வேண்டும். அதே போல உங்களுக்கு இவர் அஷ்டமாதிபதியாகவும் அதே நேரத்தில் பாக்யாதிபதியாகவும் வருகிறார். 9ஆம் அதிபதி பாக்யாதிபதியாக வருகிறார். இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். இந்த கால அமைப்பு உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் சனி பகவான் அமர்வதால் உங்களுடைய தந்தை வழியில் உள்ள பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாகவும், உங்களுடைய எண்ணங்கள் லட்சியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், உங்களுடைய பெரிய லெவலில் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். ஆனால் நிறைய நண்பர்களுக்கு பாருங்க, சார் அஷ்டமச்சனி இருக்கும்போது கூட எங்களுக்கு ஒரு சில சுபகாரியங்கள் நடந்தது, ஆனால் 9ஆம் பாவகத்திற்கு சனி பகவான் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் நாங்கள் லாக்காய் நிற்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் நிற்பது சிறப்பான பலன் என்றாலும் கூட சனி பகவானுக்கு இன்னொரு பொது விதியும் உண்டு. சனியைப்போல் கொடுப்பாரும் இல்லை, சனியைப்போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் நின்ற இடத்தை சிறப்பாக முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருவார், கொடுப்பார். அதே போல பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார். ஆக இந்த சனி பகவான் பொறுத்தவரையும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும், அதே நேரத்தில் 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தையும், அதே போல் 6ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இந்த 11ஆம் பாவகம் என்பது லாபஸ்தானம். சனி பகவானது பார்வை 3ஆம் பார்வையாக இருக்கு. கடந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை சந்தித்தவர் மிதுனராசி நண்பர்கள். நாங்கள் தொடர்ந்து எவ்வளவு தெளிவாக ஒரு முடிவுகள் எடுத்து போனாலும் கூட என்னுடைய முடிவுகளில் ஒரு சில சரிவுகள் இருந்தது. அதனால் நாங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்தித்தோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில தான் இப்போது மிதுனராசி நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருப்பீங்க. சார் என்ன எது நடக்குதுன்னே தெரியல, எல்லாமே எதிர்மறையாக இருக்குது, என்னால் எதையுமே டிசைட் பண்ண முடியல. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சனி பகவானது பார்வை அவ்வளவு ஒரு நெகட்டிவான ஒரு பலன்களை கொடுக்கும். சரி, இப்போ அவர் வக்ரம் பெறுகின்றார். வக்ரம் என்றால் என்ன? தன்னுடைய ஓடு பாதையிலிருந்து நகர்வது, நேர்கோடாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் அந்த அச்சிலிருந்து விலகி தன்னைத்தானே சுற்றி தன்னிலை மாறுவதே வக்ரம் என்று சொல்கின்றோம். ஒரு பாவ கிரகம் வக்ரம் பெருகுது அப்படி என்றால் அந்த பாவ பலன் மாறி சுப பலனாக வரணும் அப்படிங்கிறது விதி. ஆக சனி பகவான் இயற்கையில் பாவகிரகம். இந்த பாவகிரகமாகிய சனி பகவான் தன்னுடைய நேர் எதிர்மறையான ஆற்றலுக்கு உருவாகக்கூடிய ஒரு கால அமைப்பு இந்த காலம். 4.5 மாத காலகட்டம். ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இந்த கால அமைப்பு இருக்கும். சரியாக 4 மாதம் 15 நாட்கள். தன்னுடைய நேர் எதிர்மறையான குணங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தன்னுடைய பார்வை மூலம் எந்த அளவுக்கு சனி பகவான் பிரச்சனைகளை கொடுத்தாரோ அந்த பார்வை மூலம் அவர் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு வருகின்றார். இது சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டத்தில் பாருங்க 11ஆம் பாவகத்துக்கு சனி பகவானது பார்வை இருந்ததுனால தொடர்ந்து பொருளாதார சரிவுகள்,
நம்ம எந்த முயற்சிகள் எடுத்தாலும் தடை. அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்வாதாரமே இன்னைக்கு மாறி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் லாக் ஆயிட்டோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையுமே சாதிக்க முடியல. எல்லா இடத்துலையுமே எனக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது, இன்னைக்கு அந்த நல்ல பேர் எனக்கு இல்லை. குடும்ப ரீதியாக நல்ல ஒரு அமைதியான சூழல் இருந்தது, ஆனால் அந்த அமைதி இப்போ இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்ல பேர் வாங்கினேன், ஆனால் இப்போ நான் தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். பொருளாதார ரீதியாக நான் இதுவரையும் கடன் பட்டதில்லை, ஆனால் இந்த 2 வருஷ காலகட்டமாக நான் கடன் படாத இடமே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே இந்த சனி பகவானது பார்வையின் மூலமே கிடைக்கக்கூடிய ஒரு பலன். ஆக மிதுனராசி நண்பர்களுக்கு அஷ்டமச்சனியாக இருந்து பாக்கியஸ்தானத்தில் வந்துவிட்டார் என்கின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தாலும் கூட அவரது பார்வை நமக்கு சாதகமாக இல்லை. ஆக இந்த 11ஆம் பாவகத்தில் இந்த சனி பகவானது பார்வை விழுந்த நாள் முதலே குறுகிய இந்த 2 வருட காலகட்டங்களாக 40 வருஷம் 30 வருஷம் நம்ம சம்பாதிச்சு கொண்டு வந்த செல்வங்கள் இந்த 2 வருஷத்துல நாங்கள் இழந்துட்டோம் சொல்ற ஒரு நண்பர்கள் நிறைய பேரை நம்ம சந்திக்கலாம். வாழ்க்கையே தலைகீழ மாறி போயிடுச்சுங்க, என்னால் என்ன பண்றதுனே தெரியல, எல்லா முடிவுகளும் தப்பா இருக்குது. ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நாங்கள் ஆரம்பித்தோம், நல்ல லாபகரமாக இருக்குன்னு நினச்சி நம்பி முதலீடு பண்ணோம். அந்த முதலீடு பண்ணும்போது எங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் இருந்தது, ஒரு துணிச்சல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம எடுத்த முடிவே தப்பாக போயிருச்சோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் மனசுக்குள்ளே வந்துருச்சு. ஒரு அச்சம் உருவாகுது, நம்ம எங்கே தவறாக பயணம் பண்ணிட்டோமோங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. 100% உங்களுடைய முயற்சிகள் இந்த நேரத்தில் பலப்படும். பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்த சிக்கல்கள் தீரும். இந்த சனி பகவானது பார்வையின் மூலம் நீங்கள் 11ஆம் பாவகத்தில் எந்த அளவுக்கு பொருளாதார சரிவுகளை சந்திச்சிங்களோ அந்த பொருளாதார சரிவுகளை சரி பண்ணக்கூடிய கிரகமாகவும் சனி பகவானே மாறுகிறார். இதுவே இந்த வக்ர நிலை. சனி பகவான் வக்ரம் பெற்று மிதுனராசி நண்பர்களுக்கு தனத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை உருவாக்குகிறோம். இந்த காலம் சரியான முறையில் செயல்படும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் பலப்படும். சாதிக்கவே பிறந்தவங்க மிதுனராசி நண்பர்கள், சாதிக்கணுங்கிறது மிகப்பெரிய லட்சியம், தோத்து போகவே மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல்கள் சரியாகி கடன் சுமைகள் விலகும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தன்னுடைய முயற்சிகள் பலப்படலை. 3ஆம் பாவகம் என்பது தன்னுடைய முயற்சி ஸ்தானம். 3ஆம் பாவகம் என்பது இளைய சகோதர ஸ்தானம். ஒரு கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகளை உருவாக்கக்கூடிய ஒரு பாவகம் 3ஆம் பாவகம். நீங்கள் போன பாதையில் எவ்வளவு தெளிவாக நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டு போயிருந்தாலும் கூட அந்த காரியங்கள் எல்லாமே அப்படியே தடங்கள். இதில் குடும்ப ரீதியாக உறவுகளுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சரிவு. என்னுடைய ஒரு கூட பிறந்த பிறப்பே எனக்கு எதிரியா மாறிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து பண்ணுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் அவங்களுக்கு பகையாய் நிற்கிறேன். வாங்கி பகையான காலம் போய் இன்னைக்கு கொடுத்து உதவி செய்து பகையா மாறின காலம் இந்த 2 வருட காலகட்டம். இந்த 2 வருட காலகட்டமாகவே எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லா விதமான உறவுகளும் எனக்கு பகையாகி நான் யாரெல்லாம் எனக்கு முக்கியமாக இவங்க நமக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்னு நினச்சோமோ இன்னைக்கு எல்லாமே விலகிட்டாங்க. நான் ஒரு தனிமரமாக நிற்கிறேன், நான் வாழ்க்கையில் தோத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ எனக்கு உள்ள உருவாயிருச்சு. அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவங்க மிதுனராசி நண்பர்கள். ஏன்னா அடி மேல அடி, பட்டக்காலில் படும் கெட்டக்குடியே கெடும் என்பது சொல்லுக்கெனங்க கடந்த காலகட்டங்களில் அஷ்டமச்சனியால் பாதிக்கப்பட்டோம். சனி பகவான் பயிற்சி ஆகியும் கூட அவரது பார்வையின் மூலம் பாதிப்புகள். ஆக இந்த பார்வையின் மூலம் வரக்கூடிய நெகட்டிவ் இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. யார் முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, யார் முன்னாடி நீங்கள் அசிங்கப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் சாதிச்சு காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்புகள் அமையும். இந்த கால அமைப்பு சரியாக 4.5 மாதம். இந்த 4.5 மாதத்துக்குள்ள உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க எதெல்லாம் உங்களால முடியாதுன்னு சொல்லி நீங்க விட்டுட்டு வந்தீங்களோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இது நடக்கவே நடக்காத நம்ம ஒரு முடிவுகள் பண்ணியிருந்தோமோ அந்த காரியத்தை மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணி நீங்க எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில என்னாலையும் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சாதனையான காலத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை அப்படிங்கக்கூடிய அந்த உறவு முறைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். ஒரு மிகப்பெரிய சொத்து
இவங்க எல்லாம் கையெழுத்து போட்டால் நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் நல்ல நட்பாக இருந்தவங்க இந்த சொத்து பிரச்சனை ஆரம்பித்த உடனே எல்லாமே பகையாக மாறி அப்படியே ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்கள் அழகாக முடியக்கூடிய ஒரு காலம் இந்த 4.5 மாதம். சொத்துக்கள் ரீதியாக உறவு முறைகளில் இருந்த ஒரு பிரச்சனைகள் தீரும். அதை தாண்டி உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது உருவாகும். வெற்றிங்கிறது தொழில் முறையில் ஜெயிச்சாலும் வெற்றியே, குடும்ப ரீதியாக ஜெயிச்சு வந்தாலும் வெற்றியே, பொருளாதாரத்தில் சாதிச்சாலும் வெற்றியே. இந்த 3ஆம் பாவகம்ங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான தைரியஸ்தானம் என்று சொல்கின்றோம். ஆக வீரியஸ்தானம் என்று சொல்கின்றோம். நீங்கள் நினைச்சு பார்த்த இலக்கு நோக்கி பயணப்படுவீங்க. அந்த பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். சார், நம்ம மிகப்பெரிய ஒரு லெவலில் ஒரு முடங்கிட்டோம், ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம், எல்லாமே இழந்த மாதிரி நான் நினைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் ஒரு ரீஎன்ட்ரி இந்த நேரத்தில் உருவாகும். இந்த 4.5 மாதத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. நீங்கள் எதை சார்ந்து ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுகள் சிறப்பாக அமையும். அதே போல் 6ஆம் பாவகத்திற்கு சனியுடைய பார்வை இருந்தது. இந்த 6ஆம் பாவகம் என்பது கடன், தேவையில்லாத கடன் பட்டு வட்டிக்கு வட்டி வாங்கி கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, சம்பாதிச்ச பொருளாதாரம் எல்லாம் இழந்தும் இன்னும் மீண்டும் கடன் வாங்கணும் அப்படிங்கிற நிலை, எல்லாமே இழந்துட்டோம். இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மண், மனை, வண்டி, வாகனம், நகை இருந்தது கூட நாங்கள் இழந்துட்டோம். இன்னைக்கு எல்லாம் இழந்து நிற்கிறோம். ஆனால் இன்னும் பிரச்சனை தீர்ந்த மாதிரி இல்லை. கடன் உருவாயிட்டே போயிட்டு இருக்கு. 5,000 நம்ம கடன் கட்டுறோம் அப்படின்னா 50,000 உருவாகுது. நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. இப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளவர்களுக்கு அழகா உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த கால அமைப்பு உருவாகின்றது. காரணம், 11ஆம் பாவகத்திற்கு சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கின்றார். பொருளாதாரத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைய போறீங்க. அதுக்கு அடுத்ததாக 6ஆம் பாவகத்தை சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கின்றார். கடன் சுமைகளை வெளியில கொண்டு வருவீங்க. 5,000 ரூபாய்க்கு பட்ட கடன் 50,000 மாறி இன்னைக்கு அது 5 லட்சமா உருவாக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையா வந்து நிற்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கடன் கண்டிப்பாக இந்த நேரத்தில் தீர்வுக்கு வரும். அதை தாண்டி வழக்குகள், குடும்ப ரீதியா பிரச்சனை, கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள பிரச்சனை, அது சார்ந்த ஒரு வழக்குகள் போயிட்டு இருக்கு. சொத்து தகராறு, அதை சார்ந்த ஒரு வழக்குகள் போயிட்டு இருக்கு. இல்லை தேவையில்லாத என் மேல ஒரு வீண் பழி, அதனால ஒரு வழக்குகள் போயிட்டு இருக்கு. செக்கு கேஸ், பொருளாதார ரீதியாக நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நம்ம செக்கு கொடுத்தோம், இன்னைக்கு அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியல, அவங்க இன்னைக்கு வழக்கு போட்டு அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சரிவுகள் இந்த வழக்கு ரீதியாக நீங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மன உளைச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா வழக்குகள் இந்த நேரத்தில் வெற்றி பெறும். அதை தாண்டி 6ஆம் பாவகம் என்பது எதிரிகள். சார், என் கூட இருந்தவங்களே எனக்கு இப்போ பகையாயிட்டாங்க. உண்மையா நீங்க எல்லா உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, தொழில் பார்ட்னருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்பத்தில் தான் கெட்டாலும் மற்றவர்கள் வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசி நண்பர்கள். அவ்வளவு ஒரு யதார்த்தமானவங்க, விட்டு கொடுத்து போற மனப்பக்குவம் உள்ளவங்க. ஆனால் நீங்க எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து உதவிகள் செஞ்சீங்களோ அந்த நண்பர்களே தனக்கு எதிரிகளா மாறினாங்க, அந்த குடும்ப உறவுகளே தனக்கு எதிரிகளா மாறினாங்க, அல்லது தொழில் பார்ட்னரே தனக்கு எதிரியா மாறினாங்க. நம்ம இவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும் நினைச்சு உதவி பண்ணோம், இன்னைக்கு அவங்களே நம்ம கெட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சில சூழ்ச்சிகளை உருவாக்குறாங்க. நண்பர்கள் துரோகிகளா மாறி எதிரிகளா மாறி இன்னைக்கு உறவுகளே எதிரிகளா மாறி இன்னைக்கு அதனால மன உளைச்சல் இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா நீங்க யாரெல்லாம் உங்களை கெடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு காலமைப்புல 6ஆம் பாவகத்தின் மூலம் சனி பகவான் வக்ர பார்வையால் பார்ப்பதன் மூலம் சாதிக்க போறீங்க. எதிரிக்கு முன்னாடி என்னால நான் ஜெயிக்க முடியும், என்னால ரீஎன்ட்ரி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலமைப்பு. அதே போல நோய்கள் உருவாகக்கூடிய ஒரு இடம், தேவையில்லாத வாகன கண்டம், தேவையில்லாத விபத்துக்கள், இல்லை தன்னுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில தொந்தரவுகள், குறிப்பாக இந்த மிதுன ராசின்னு சொல்லும் பொழுது கழுத்துக்கும் கீழே இடுப்புக்கும் மேலே மார்பு சார்ந்த பிரச்சனைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள்,
இந்த ஒரு ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 6ஆம் பாவகத்தின் சனி பகவான் வக்ர பார்வையால் பார்ப்பதன் மூலம் கிடைக்கும். மிதுனராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கெடுக்கக்கூடிய சனி பகவானே கொடுக்கக்கூடிய ஒரு காலமைப்பில் வரக்கூடிய ஒரு காலமே இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா, நம்ம ஜாதகப்படி சனி பகவான் கெடாமல் சுபஸ்தானத்தில் இருக்கின்றாரா, அல்லது சனி பகவான் சுபகிரகங்களுடன் இணைந்திருக்கின்றாரா, இப்போ நமக்கு சனி மகாதிசை நடந்துட்டு இருக்கா, அந்த சனி மகாதிசையில் என்ன புத்திகள் போயிட்டு இருக்கு, எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்தால் 100% இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து வக்ரம் பெறுவது ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை, ஒரு ரீஎன்ட்ரியை மிதுனராசி நண்பர்கள் பெற போறீங்க. ஏன்னா சாதிக்கவே பிறந்த மிதுனராசி நண்பர்கள் சாதிக்கணுங்கிறது உங்களுடைய லட்சியமாக இருக்கும். உங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஆக இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை திசா புத்திகள் சாதகமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்துக்கணுங்க. அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க. உங்களுக்கான முன்பதிவு பதிவு பண்ணுங்க. உங்களுடைய பலன் இன்னும் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு எந்த நேரத்தில் நம்ம இதை ஆரம்பிக்கலாம், ஒரு சில தொழில் முறையை இதுக்கப்புறம் நம்ம எப்படி கொண்டு போகலாம், இழந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணால் சரி பண்ணி கொண்டு வர முடியும், நம்மளுடைய குடும்ப ரீதியாக எப்படி பண்ணால் நமக்கான ஒரு ஒற்றுமைகள், சந்தோஷங்கள், நிம்மதிகள் பிறக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்கள் கொண்டு போவீங்க. கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.